ஐந்தாவது நாளாக நீடிக்கும் லாரியில் வேலைநிறுத்தத்தால் சென்னையில் உருளைக்கிழங்கு உள்ளிட்ட காய்கறிகளின் விலை உயர்ந்துள்ளது. சுங்கச்சாவடிகளை வரைமுறைப்படுத்த கோரி லாரி உரிமையாளர்கள் இன்று ஐந்தாவது நாளாக நாடு தழுவிய வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் தமிழகத்தில் பாதிப்பில்லை என்று கூறப்பட்டு வந்த நிலையில் வெளி மாநிலங்களில் இருந்து சென்னை கோயம்பேடு சந்தைக்கு வரும் காய்கறிகள், பழங்கள் இந்த வேலைநிறுத்தத்தால் தடைப்பட்டுள்ளது. இதனால் கோயம்பேடு சந்தையில் உருளைக்கிழங்கின் மொத்த கொள்முதல் விலை கிலோவுக்கு 5 ரூபாய் அதிகரித்து 17 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதேபோன்று பீன்ஸ், அவரைக்காய் உள்ளிட்ட காய்கறிகளின் விலையும் கிலோவுக்கு 5 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்தனை நாளாக கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு. இன்றைக்கி காய்கறிகள் ஒரு சில காய்கறிகள் கிலோ 2 ரூபா 3 ரூபா ஏறி இருக்குதுங்க. உருளைக்கிழங்கு படிப்படியாக ஏறிக்கிட்டே வருதுங்க. நேற்று 17 ரூபா 12 ரூபாயில் இருந்தது 17 ரூபா வரலாம் ஏறி இருந்துச்சு. இது இன்னும் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 30ஆம் தேதி புறப்பட்ட லாரிங்களோட அதுக்கு அடுத்து புறப்படலிங்க. மத்திய பிரதேசம், ஊபி, ஆசனம், கர்நாடகா இந்த பகுதியிலேருந்து உருளைக்கிழங்கு வர்றதால உருளைக்கிழங்கு நாளுக்கு நாள் விலை ஏறிக்கிட்டே வருது. இன்னும் விலை ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.